நமசிவாய வணக்கம். இப்போ என்னன்னா நாளைக்கு சுயம்பரா பார்வதி ஹோமம் அயோத்தியா மண்டபத்தில் நடக்க போகிறது. ஆல்மோஸ்ட் அதுக்கான நேமு டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணியாச்சு. இனிமேல் புக் பண்ணணும்னு யாராவது நினச்சா அங்கே டைரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லைனா March 2 இதே ஹோமம் அதே அயோத்தியா மண்டபம் அஸ்வமேத யாக மண்டபத்தில் பண்ண போகிறது. ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம். சோஷியல் சர்வீஸ்னால் என்ன? பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, அதுக்கப்புறம் புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டுற மாதிரியான சில விஷயங்கள், நம்ம சக்திக்கு உட்பட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பல பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இல்லை, ஒரு சில பேர் தான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறவங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு பண்ணுறோம் இவங்களுக்கு பண்ணுறோம். நம்ம எப்படி சைலண்ட்டாக பண்ணுறோமோ அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் சர்வீஸுங்கிறது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, பணம் பொருள் மாதிரியான இதை கொடுத்து நல்ல ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தரமான விஷயங்களை ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுக்கறது. இந்த பாரம்பரிய உணவு மாதிரியான விஷயங்கள், உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. கம்பு, சோளம், கேழ்வரகு, சாமை, குதிரவாளி, கண்டந்திப்புளி, முடக்கத்தான், இப்படி நிறைய அறிக்கை. இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் ஒரு 100-150 இதை வச்சு சிறுதானிய உணவகம்னு இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ரீசனபிள் ப்ரைஸுக்கு. அதுவும் ஒரு சோஷியல் சர்வீஸ் தான். ஸோ இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸில் நிறைய இருக்குது. அந்த வகையில் வர 4th February, அப்புறமா 6th February, 14th February இந்த 3 நாளும் நம்ம சோஷியல் சர்வீஸ் ஐடி கம்பெனிஸுக்கு போய் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்கலாம். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒன்று சிஸ்டம் முன்னாடி உட்காரணும். அப்போ ஃபீல்டு ஒர்க்குக்கு நிறைய அலைய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்? பாடி ரொம்ப ஹீட் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக சொல்லுவாங்க ஸ்படிகம் பாடியை கூல் பண்ணணும். ஆனால் ஸ்படிகம் இன்னைக்கு அவ்வளோ லேஸில் வாங்க முடியாதுங்கிறபடி அதுக்கான டிமாண்டும் ஜாஸ்தி, ரேட்டும் ஏறி போயிடுது. அதே சமயம் ஸ்படிகத்தை விட 3 times கூலான ஒரு விஷயம், அதுக்கும் மேலே ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் உடனே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸ்படிகத்தை விட பவர்ஃபுல்லான ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வேணும்னு சொல்லுவீங்களா இல்லை வேணான்னு சொல்லுவீங்களா? இதில் வந்து ஆன்மீக ரீதியாக அந்த சக்தி இருக்குது இந்த சக்தி இருக்குது அப்படின்லாம் சொன்னால் அதை சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமல் இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட சில பேர் இந்த மாதிரி பொருள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இந்த லாவா ஸ்டோன் மாலையை உங்கள் உள்ளங்கையில் கொடுக்குறேன், வச்சு இந்த மாதிரி மூடுறீங்க. அப்போ ஒரு சில்னஸை ஃபீல் பண்ணுறப்போ அந்த சில்னஸை போயின்னு யாருமே சொல்ல முடியாது. தொடர்றப்பே ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். அறிவியல் ஆய்வுங்கிறது என்ன? நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி உணரணும். அதில் இதை விட பவர்ஃபுல் விஷயம் வேறு எதுவும் இல்லை. சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. என்னன்னா நம்ம நிறைய பேருக்கு இதுதான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. வர 4th February போரூரில் இருக்கிற கமர்சோன் ஐடி பார்க்கில் நம்ம யோகவராகா ட்ரேடர்ஸு ஸ்டால் போட்டிருக்கோம். இது வந்து 4th February டியூஸ்டே காலையில் 11லேருந்து நைட்டு 8 வரைக்கும் கமர்சோன் ஐடி பார்க், COMMERZONE கமர்சோன் ஐடி பார்க்கில் நம்முடைய ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர் ஸ்டால் காலையில் 11லேருந்து நைட்டு 8 வரைக்கும் நடக்கிறது. இதில் வெளி மனிதர்களுக்கு அலோ கிடையாது. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன மாதிரி ஸ்டாலுக்கு புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலோ. அப்படி இருந்தும் எதுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, அந்த கமர்சோன் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த வீடியோவை இந்நேரத்துக்கு யாராவது சில பேர் பார்த்துட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 16,000 எம்ப்ளாயிஸ் அதில் இருக்காங்க. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஐடி டியூட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டால் போட வரோன்னு இல்லை, அப்படி ஷேர் பண்ணுறது அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முன்கூட்டி நம்ம சொல்லணும்ல, அதுக்கு தான். இன்னொன்று, இந்த வீடியோவை பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம், இல்லை கொரியரில் வாங்கிக்கலாம், அது யார் வேணாலும் வாங்கிக்கலாமே. பட் 4th February அந்த ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னு இல்லை, எந்த ஃபீல்டாக சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ ஜாஸ்தி இருக்குது, பாடி ஹீட்டு ஜாஸ்தியாகுது. அதை இது கண்ட்ரோல் பண்ணும். இது லாவா ஸ்டோன்ங்கிறது எப்படின்னா, வால்கனோலேருந்து லாவா வரும். அந்த லாவா எரிமலை குழம்புங்கிறது ஹீட்டு, ஆனால் லாவா ஸ்டோன் அப்படியே டெட் ஆப்போசிட், கூலாக இருக்கும். அதுதான் நேச்சருங்கிறது. ஸோ 4th February கமர்சோன் ஐடி பார்க்கு, 5th February விர்ச்சுசா ஐடி பார்க்ல ஸ்டால் நடக்கிறதா இருந்தது. அது 14th February போஸ்ட்போன் ஆயிருக்கு. அது மார்னிங் 11லேருந்து நைட்டு 7 வரைக்கும். 6th February பிரின்ஸ் ஐடி பார்க் நாவலூர்ல இருக்கு. அங்க வந்து மார்னிங் 11லேருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் 7 வரைக்கும் ஸ்டால் நடக்கிறது. இப்போ நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4th February கமர்சோன் ஐடி பார்க் போரூர்ல இருக்கு.
மார்னிங் 11ல இருந்து நைட்டு 8 வரைக்கும் அங்க ஸ்டால் நடக்கிறது. அங்க நம்ம நிறைய ஆன்மீக பொருட்கள் எடுத்துன்னு வருவோம். அதுல முக்கியமானது இந்த லாவா ஸ்டோன் தான் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றேன், ஐடி ஃபீல்டு சேர்ந்தவங்களுக்கு. 6th February பெருங்குடியில இருக்கிற பிரின்ஸ் ஐடி பார்க்ல மார்னிங் 11ல இருந்து நைட் 7 வரைக்கும். மீதி 2 ஸ்டாலும் மார்னிங் 11 to night 7. இந்த கமர்ஷியல் ஐடி பார்க் தான் மார்னிங் 11ல இருந்து நைட் 8. இந்த மாதிரி சில விசேஷமான பொருட்கள் நம்மகிட்ட மட்டுமே பெஸ்டா கிடைக்கும் அப்படிங்கறத பெருமையா சொல்லலாம். நம்மள மாதிரி ஒரு சில பேர்கிட்ட கிடைக்கும், அது உண்மை. ஸோ இது தேவைப்படுறவங்க, அந்த சம்பந்தப்பட்ட ஐடி பார்க்ல ஒர்க் பண்றவங்களோ அல்ல இதை பார்த்துட்டு தனியா கொரியர் மூலமாவோ நேரடியா வாங்கிக்கணும்னு விருப்பப்படுறவங்களோ வாங்கிக்கலாம். சரி, யோகராகா.com நம்ம வெப்சைட்டை கூகுள்ல போட்டீங்கனாலே நம்மகிட்ட இருக்கிற 100+ ப்ராடக்ட்ஸ் வரும். இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்கிற வெட்டிவேர் மாலையிலேருந்து ஆரம்பிச்சு தசாங்க ஊதுபத்தி, தூபம், இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம். இது பண்றதுடைய பர்பஸே என்னன்னா, இந்த மாதிரியான தரமான இயற்கை முறையில செய்யக்கூடிய பொருட்கள், ஆன்மீக சக்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் பலனடையணுங்கிறதுக்காக தான். அல்லவை தேய அறம் பெருகட்டும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். எவ்வளவு